பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி பெரம்பூரில் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 23 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலுவும் இதில் அடக்கம். தமது அண்ணன் ஆற்காடு சுரேஷை வெட்டிக் கொன்றதற்கு பழிக்கு பழியாக ரவுடிகள் கூட்டு சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே அதன் பின்னணி குறித்து காவல்துறையினர் நடத்தி வரும் விசாரணையில் மேலும் பலர் அடுத்தடுத்து சிக்கி வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன்பு ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைதானதை அடுத்து இன்று மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் ரவுடி ராஜேஷ், அவரது கூட்டாளிகள் கோபி, குமரன் என தெரிய வந்துள்ளது. அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்தவர்கள் என்பது உறுதியானது. ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிக் கொல்லும் முன்பு அவரை 2 வழிகளில் பழிதீர்க்க திட்டமிட்டனர். சரமாரியாக வெட்டிக் கொல்லும் திட்டம் தோல்வியடைந்ததால் நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல வேண்டும் என்பது அவர்களின் திட்டமாக இருந்துள்ளது. ஆனால் சரியான நேரம் பார்த்து ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிக் கொன்றுவிட்டு காவல் நிலையத்தில் சிலர் சரணடைந்தனர். கொலையாளிகள் விட்டுச் சென்ற வெடிக்காத நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அப்போது இந்த வழக்கில் ஏற்கனவே கைதான வழக்கறிஞர் ஹரிஹரன் மூலம் வெடிகுண்டு கொடுக்கப்பட்டது உறுதியானதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர். ஹரிஹரனுக்கு வெடிகுண்டுகளை வழங்கியது ராஜேஷ் என்பதும் அவருக்கு அவற்றை சப்ளை செய்தது கோபி மற்றும் குமரன் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையிலேயே 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் நாட்டு வெடிகுண்டு பின்னணியில் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் மற்றும் சம்பவம் செந்தில் ஆகியோருக்கு தொடர்பிருப்பதாகவும் போலீசார் கருதுகின்றனர். வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் அவர் வெளிநாடு தப்பிச் சென்று விட்டார் என கூறப்படுகிறது. சம்பவம் செந்திலுக்கு மிகவும் நெருக்கமானவர் என கூறப்படும் மொட்டை கிருஷ்ணனை பிடித்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலை சதி திட்டம் மற்றும் ரவுடி சம்பவம் செந்தில் இருப்பிடம் தொடர்பாக பல்வேறு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் என போலீசார் கருதுகின்றனர். மொட்டை கிருஷ்ணனின் செல்போன் எண்களை ஆய்வு செய்த போது அவர் கடந்த மே மாதம் முதல் வாரத்தில் சென்னை அடையாறு பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக ஹோட்டல் பொது மேலாளரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். பின்னர் அடையாறு பகுதியில் உள்ள ஒரு சில வீடுகளுக்கும் மொட்டை கிருஷ்ணன் சென்றிருப்பதும் தெரிய வந்தது. சம்பவம் செந்திலை பொறுத்தமட்டில் லாட்ஜ்களில் தங்கும் பழக்கம் அவருக்கு கிடையாது. பெரும்பாலும் கூட்டாளிகளின் ஏற்பாட்டில் வீடுகளில் தங்குவார். தவிர்க்க முடியாத பட்சத்தில் மட்டுமே வேறு யார் பெயரிலாவது புக்கிங் செய்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுகளில் தங்குவார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அடையாறு பகுதியில் மொட்டை கிருஷ்ணன் சென்று வந்ததாக கூறப்படும் சில வீடுகள், சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுகளில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். அங்கிருந்தவர்களிடம் சம்பவம் செந்திலின் போட்டோவை காட்டி இந்த நபரை பார்த்துள்ளீர்களா எனவும் போலீசார் கேட்டுள்ளனர். இதையடுத்து மொட்டை கிருஷ்ணனை தேடப்படும் குற்றவாளியாக போலீசார் அறிவித்துள்ளனர். ரவுடி சம்பவம் செந்திலை பிடிக்க சர்வதேச போலீஸ் உதவியை காவல்துறையினர் நாடி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.